அடிச்சுங்க ஓடிட்டாங்க. ஏய் நில்லுடா. ஏய் படிக்கிற வயசுல மாமாவை திருடுறீங்க. ஏய் என்னடா நில்லுடா. ஏய் கையில சிக்குனீங்க. என்ன ரகுவை இன்னும் காணோம்? ஒருவேளை தோட்டக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டானோ? ஏண்டி பரிமளம், நீ யாரை தேடுற? உங்க அத்தை பையன் ரகுவ தானே? ஆமாண்டி, அவனை இன்னும் காணோம். அவசரப்படாதடி பரிமளம், வருவா இரு. உன்னை விட்டு அவன் எங்க போயிட போறான்? என்னமோ மணமேடையில மாப்பிள்ளைய காணாத மாதிரி தேடுற. சும்மா முறைக்காதடி. மாதிரி என்னடி மாதிரி? ரகு தானே இவ அத்தை பையன். எப்படி இருந்தாலும் அவன் தான் இவ கழுத்துல தாலி கட்ட போறான். வாயை மூடிட்டு இருங்கடி, பெருசா பேசாதீங்க. அவன் அத்தை பையன்தான், அதுக்காக கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அவன் மனசுலயும் ஒன்றும் இல்லை, என் மனசுலயும் ஒன்றும் இல்லை. தயவு செஞ்சு அவன் எதிர்க்க எதுவும் பேசிடாதீங்க. அவன் கேட்டானா ரொம்ப வருத்தப்படுவான். புரிஞ்சுதா? என் பேரு ரகு, பரிமளத்தோட அத்தை பையன். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. பரிமளத்துக்காக மாங்காய் பறிக்க போய் தப்பிச்சு ஓடியாந்துக்கிட்டு இருக்கேன். இப்படியாவது இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவளுக்கு அந்த மாங்காய் பறிச்சு கொடுத்துருவேன். ஏன்னா பரிமளத்தை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பரிமளத்தை நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன். அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த உலகத்தில் அவளை விட வேற எதுவுமே எனக்கு பெருசு இல்லை. இவ்வளோ ஏன், பரிமளத்துக்காக நான் என் உயிரே கொடுப்பேன். நல்ல வேலை, தப்பிச்சிட்டீங்க. நாங்களா மாட்டோமா? நாங்களும் அப்பவே அந்த மாதிரி. எந்த மாதிரிடா? மொல்ல மாதிரி. இவன் தாங்க தனுஷ். இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரமாக ஓடிட்டு இருக்கானேன்னு பார்க்குறீங்களா? நீங்களே பாருங்க. இதுக்கு தாங்க இவனுங்க 4 பேரும் இந்த குட்டி சோத்துல உட்காந்துட்டு வெட்டித்தனமாக பேசிக்கிட்டே இருப்பானுங்க. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. என் ஃப்ரெண்டு தனுஷ் லவ் பண்ணுற பொண்ணு பேர் என்ன தெரியுங்களா? தமன்னா. அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னைக்காவது உன் ஆள் தமன்னா கிட்ட நீ லவ் சொல்லிடுவியா? இவன் சொல்ல மாட்டான்டா. இதே நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? ஐயோ மச்சான் நீ கேள. ஏய் நீ கேள. ஏய் நீயாவது கேள்றா. என்னடா பண்ணிருப்ப? தமனா மட்டும் இல்ல, அவ அம்மாவையும் சேர்த்து கரெக்ட் பண்ணிருப்பேன். தனுஷ் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை பற்றி என்ன தப்பாக பேசினாலும் பொறுத்துக்குவான். ஆனால் அவன் லவ்வர் தமன்னாவை பற்றி தப்பாக பேசினா பொங்கிடுவான். தனுஷ் அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் தமன்னாவை அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவ்வளோ சீக்கிரம் காட்டினதே இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க தமன்னாவை மீட் பண்ணது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். டிஸ்டர்ப் பண்றீங்க? இல்ல மச்சான், தமனா தானே பார்க்க போற. நாங்களும் ஆளை பார்க்கணும்டா, காட்டுறா. டேய் நான் மட்டும் தான்டா லவ் பண்றேன். அவ பாக்குறா சிரிக்கிறா, அவ்வளவுதான்டா. இருந்தாலும் பரவாயில்ல மச்சான், உன் ஆளை பார்த்தே ஆகணும். வாடா போலாம். டேய் என் லவ் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட்டிட்டு போறேன்டா. இல்லடா, இன்னைக்கு நீ காமிச்சே ஆகணும். நாங்க விட மாட்டோம்டா. ஆமாண்டா. டேய் வாங்கடா, வந்து தொலைங்கடா, வாங்கடா. ரொம்ப கோவப்படுறான்டா. அவ்வளோ நாள் தனுஷ் தன் கேர்ள் ஃப்ரெண்ட் தமன்னாவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கெஞ்சி கேட்டும் காட்டாமல் இருந்தான். ஆனால் இன்னைக்கு என்னமோ அவனுக்கு நல்ல மூடு, காமிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டான். ஆனால் அந்த நாள் தான் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம், அதை நான் எப்படி சொல்கிறது நீங்களே பாருங்க. Little flower, see your lover, see your quick chat mangni pat bya lover. Little flower, see your lover, see your quick chat mangni pat bya lover. அது ஒரு மூஞ்சி தமனான்னு ஒரு பேரு. நோட்டு வாங்கினியே, ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா? பண்ணிட்டு இருக்கேன். நீ நோட்டு திருப்பி கொடு, இன்னும் கொஞ்சம் எழுத வேண்டி இருக்கு. 2 நாளில் தரேன். நீ அந்த நோட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் முழுசா ஹோம்ஒர்க் எழுத முடியும். சொல்றது புரியுதுல்ல? அதனால ஐயோ ஐயோ இது அருந்துருச்சுடா. விடு, வேற வாங்கிக்கலாம். ஏய் வா.
ஆமா +2 முடிச்சதுக்கு அப்புறம் எந்த காலேஜ்ல சேர போற? நான் சேர்ற காலேஜ்லயே நீயும் சேர்ந்துரு. ஏய் என்ன பாக்குற? வா ஒரே காலேஜ்ல சேர்ந்தா இப்போ போற மாதிரி நாம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா போலாம் இல்ல? என்ன நான் சொன்னது புரிஞ்சதுல? சரி வீடு வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன். பாய். இந்த வாத்தியாரோட சரியான தொல்லையா இருக்கு. எப்ப பாரு வேடா ஓடி வரான். பிஞ்ச செருப்பு எடுத்துட்டு போறான். டேய் டேய் பிஞ்ச செருப்பு எதுக்கு எடுத்துட்டு போற? ஏய் இதுவும் பிஞ்ச செருப்பு தானா? இதான் எடுத்துட்டு போடா. இவர் பேரு பெருச்சாளி. 24 மணி நேரமும் போதையிலே இருப்பார். என்னடா நடு ரோட்ல கபடி விளையாடிட்டு இருக்க? கபோதி பையல வழிய விடுறா. உழப்பு கலப்பு பார்க்க ஒரு நாள் போதையை போட்டு என் ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டார். பொதுவா பசங்க எந்த பிரச்சனையும் தேடி போக மாட்டாங்க. ஆனா ஒரு பிரச்சனை அவங்களை தேடி வந்துச்சுன்னா அதை சும்மா விட மாட்டாங்க, நொங்க எடுத்துருவாங்க. முத்து பையன் தானே? ஆமா. உன் பேர் என்னடா? தமிழ்ண்ணே. அப்போ நானும் தமிழன் தான்டா. பேரை சொல்றேன். தமிழ் தானே? அப்போ இவன இங்கிலீஷ் ஆடா, இவன கணக்காடா, இவன அறிவியலாடா. என்னடா முறைக்கிறீங்க? விட்டு வச்சான்ல. பரிமளம் தனக்கு வேணான்னு தூக்கி போட்ட பொருளை கூட நான் பொக்கிஷமாக எடுத்து வச்சுக்குவேன். அவள் சின்ன வயசில் யூஸ் பண்ண ரப்பர் பேண்ட், உடஞ்ச வளையல், பொம்மை, ஏன் இப்போ பிஞ்சு போன செருப்பு வரைக்கும் அவளோட எல்லா பொருளையும் நான் சேர்த்து வச்சுருக்கேன். அம்மா அம்மா என்னடே? கிளிப் எங்கம்மா? அங்கதான் இருக்கும் பாரு. இங்க இல்ல. என்னத்த தெரியும், இங்க தாண்டி இருக்கும். எந்த கிளிப்புடி? புது கிளிப்புமா? அந்த கிளிப்பை தானே காலைல ஸ்கூலுக்கு போட்டு போனேன். எங்க? ஐயோ எங்க போச்சு? எங்கே போயிருக்கோம்? வழக்கம் போல் என்கிட்ட தான் இருக்கு. என் வீட்டிலேருந்து நான் எப்போ வெளியில் கிளம்புனாலும், எந்த வேலையாக இருந்தாலும், நிறைய குறுக்கு வழி இருந்தாலும் நான் இந்த வழியாக தான் போவேன். ஏன்னா அப்போ தான் பரிமளத்தை பார்க்க. ரகு என்ன? இங்க வா. என்ன சொல்லு? இங்க வாடா. என்ன சொல்லு? உட்காரு. நான் படிச்சதை ஒப்பிக்கிறேன், கரெக்டா இருக்கான்னு பாரு. சரி கொடு. வேதி சமநிலை என்றால் என்ன? ஒரு வேதி வினையில் வினைப்படும் பொருள்கள் வினை புரிந்து வினைவிளை பொருள்களை தருகின்றது. இது முற்போக்கு வினை எனப்படும். சில வினைகளில் வினைவிளை பொருள்கள் மீண்டும் வினை புரிந்து வினைப்படு பொருள்களை தருகின்றது. இது பிற்போக்கு வினை எனப்படும். இந்த வினைகளில் வினைப்படு பொருள்களின் செறிவும் வினைவிளை பொருள்களின் செறிவும். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.